லாஸ்ட் ஒரு வாரத்தில் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு பர்டிகுலர் கேள்வி உங்கள் மனசில் ஒரு முறையாவது வந்திருக்கும். 1000 கோடி ரூபாய்க்கான வாரிசுகள் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் போட்டு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸே இல்லாத ஒரு சப்மர்சிபிள்குள்ளே இறங்கி இவ்வளவு செலவு பண்ணி 12,000 ஃபீட் டெப்த்துக்குள்ளே போய் டைட்டானிக்கை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வி, ஏன் அப்படி என்ன அந்த டைட்டானிக்ல இருக்குது? அப்படி அந்த போய் டைட்டானிக்கை பார்க்கலன்னா தான் இப்போ என்ன இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த டைட்டானிக்கை போய் பார்க்கணுமாங்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வி கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு முறையாவது வந்திருக்கும். ஆமாவா இல்லையா? எனக்கு வந்துச்சுப்பா, உங்களெலாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இன்னைக்கு வீடியோவில் இந்த கேள்விக்கான பதில தான் ஆன்சர் பண்ண போகிறோம். வாட் இஸ் ஸோ கிரேட் அபவுட் டைட்டானிக்? 100 வருஷம் கழிச்சு கூட இந்த டைட்டானிக்கு ஏன் இவ்வளோ ஹைப் இருக்குது? அப்படி என்னதான் இந்த டைட்டானிக்ல இருந்துச்சு? அப்படி என்னதான் இந்த டைட்டானிக்ல இன்னமும் அந்த கடலுக்கு அடியில் கிடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒய் டைட்டானிக் ஹஸ் so much gaze, so much hype அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், அது நியாயமான கேள்வி கூட. மதன, எவ்வளோ நாளுக்கு தான் இந்த டைட்டானிக்கை பற்றியே பேசிகிட்டு இருப்பேன், மல்க் பண்ணுறேன் அந்த கண்டென்ட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பிஸ்னஸ் ஆங்கிலே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் இப்போ டைட்டானிக்கை பற்றி பேசினா தானே நீங்களும் கேட்பீங்க. நான் ஒரு வருஷம் கழிச்சு டைட்டானிக்கில் என்னென்ன இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லி நான் பேசினேன்னா கண்டிப்பாக நீங்களும் பார்க்க மாட்டீங்க. நம்ம மைண்ட் செட் அப்போ அப்படி இருக்காது. எப்போ எல்லாரும் ஒரு மூடில் இருக்கோமோ அப்போமே எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதே மூடோட நம்ம டைம் ட்ராவல் பண்ணி 111 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி டைட்டானிக் படத்தில் ஓப்பனிங்கில் வந்து அப்படியே வந்து உங்களை வந்து கையில் பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி காமிப்பாங்க, அந்த மாதிரி 111 இயர்ஸ்க்கு முன்னாடி டைட்டானிக்குள்ள என்னதான் இருந்துச்சு? வாட் மேட் டைட்டானிக் அப்சல்யூட்லி த கிரேட்டஸ்ட் ஷிப்? இன்ஃபேக்ட் அந்த டைட்டானிக்கோட டேக்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அன்சிங்கபிள் அப்படின்னு சொன்னாங்க. எதனாலையுமே தகர்த்த முடியாது, கடவுளே நினைச்சா கூட டைட்டானிக்கை தண்ணிக்குள்ளே போக வைக்க முடியாதுன்னு நினச்சி பில்ட் பண்ணாங்க. எந்த அளவுக்கு ஆணவம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 64 லைஃப் போட் வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி வந்து டைட்டானிக்ல இருந்துச்சு. 64 லைஃப் போட். அவங்க 20 லைஃப் போட் தான் கொண்டு போனாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அதான் யூஸ் பண்ண மாட்டோம்ல நினச்சாங்க, தலையிலேயே தட்டிட்டாங்க. பட் வாட் மேட் டைட்டானிக் ஸோ கிரேட்டுங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஸோ இந்த வீடியோவை நம்ம 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். முதல் விஷயம், அந்த டைட்டானிக்கை எப்படி பில்ட் பண்ணாங்க. ஹவு டிட் தே பில்ட் அ ஷிப் தட் நெவர் சிங்க்ஸ்? என்ன ஆனாலும் தண்ணிக்குள்ளே போக முடியாதுன்னு அவங்க நினச்சிருக்காங்க. கரெக்டாக அது போயிடுச்சு, அது வேற பிரச்சனை. ஆனால் அப்படி ஒரு ஷிப்பை அவங்க எப்படி கட்டினாங்க? அந்த ஷிப்போட சைஸ் என்ன, பெருசுங்கிறோமே எவ்வளோ பெருசு, எப்படி கட்டினாங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அந்த டைட்டானிக்குள்ளே இருந்த பொருட்கள் என்னென்ன. டைட்டானிக் வந்து ஒரு RMS மெயில் கப்பல்னு உங்களுக்கு தெரியுமா, கொரியர் கப்பலும் கூட, நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அந்த டைட்டானிக்குள்ளே இருக்குது. சாப்பாடுக்கான ரேஷன் இருக்கும்ல, அது மட்டுமே 100 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு இன்ஃப்ளேஷனோட அட்ஜஸ்ட் பண்ண கொண்டு போயிருக்காங்க. 100 கோடி ரூபாய்க்கு சாப்பாடு பொருட்களை உள்ள கொண்டு போனால் என்ன வருது? அண்ட் மூணாவது, அந்த டிக்கெட் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம 2 கோடி ரூபாய் டிக்கெட் எடுக்கிறவனா நம்ம கலாய்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, 111 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டானிக்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டோட விலை என்ன தெரியுமா? இன்னைக்கு எப்படி ஃபிளைட்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்குது, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டோட விலை 95 lakhs இன்ஃப்ளேஷனோட அட்ஜஸ்ட் பண்ண, which is almost a crore. 1 கோடி ரூபாய் ஒரு டிக்கெட்டோட விலை. அந்த மாதிரி 300 டிக்கெட்டுக்கு மேல சோல்ட் அவுட் முதல் டைட்டானிக் voyageலயே. பில்ட் எப்படி, ரெண்டாவது அந்த கப்பலுக்குள்ள என்னென்ன இருந்துச்சு, மூணாவது அந்த டிக்கெட்டுக்கு என்ன அவங்க கொடுத்துட்டாங்க. பில்டிங் த டைட்டானிக். டைட்டானிக் வந்து 3 வருஷம் 3000 பேர் பில்ட் பண்ணியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. 1909 பில்ட் பண்ண ஆரம்பிச்சு 1912 பில்டிங் முடிஞ்சிருக்குது. ஓகேவா? ஒரு கப்பலை லிட்டரலாக ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர் கட்டுற மாதிரி ஒரு கப்பலை கட்டுறதுக்கு 3 வருஷம் செலவு பண்ணியிருக்காங்க. அதில் 3000 பேர் வேலை பார்த்துருக்காங்க. இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் கட்டியிருக்காங்க. அதில் 30 லட்சம் ஆணிகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 மில்லியன் ரிவர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கிராண்டான ஒரு நம்பரை சொல்ற மாதிரி. இதோட சைஸ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட வெயிட்டை நான் சொல்றேன். 46,000 tons. அதாவது நம்ம ஜூவில் போய் பார்த்தோன்னா ஹிப்போபொட்டமஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இருக்கிறதுல நல்லா தடியா, வெயிட்டா, ஹெவியாக இருக்கும். கரெக்டாக அந்த நீர் யானை இருக்குல்ல, அந்த மாதிரி 46,000 நீர் யானைகளோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? அவ்வளோ வெயிட்டு ஒன்று சேர்ந்தது தான் ஒரு டைட்டானிக் கப்பலோட வெயிட். 46,000 ஹிப்போபொட்டமஸோட வெயிட் வந்து டைட்டானிக்ல இருந்திருக்குது. மதன் என்ன மதன் சொல்ற? அப்போ அந்த லென்த் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து LIC பில்டிங் ரொம்ப டாலான பில்டிங்னு சொல்லுவாங்க. 5 LIC பில்டிங் வரிசையாக படுக்க போட்டால் எவ்வளோ லென்த் வருமோ அவ்வளோ லென்த்துக்கு டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு கப்பலோட லென்த் இருந்திருக்குது. 5 LIC பில்டிங்கை வரிசையாக படுக்க போட்டது. லிட்டரலாக டைட்டானிக் வந்து ஷிப்யார்டில் கட்டி முடிக்கிறாங்க. சரியா? 3 வருஷத்துக்கு 3000 பேர் வேலை செஞ்சு கட்டி முடிக்கிறாங்க. அதை கட்டிட்டு இருக்கிறப்பவே கிட்டத்தட்ட 2-3 பேர் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இறந்து போகிறாங்க. ஃபைனலி அந்த கப்பல் வந்து தண்ணிக்குள்ளே இறங்குது. அது வந்து லான்ச் ஆஃப் அ ஷிப்பும்பாங்க. கிரவுண்டில் கட்டிட்டாங்க, இப்போ தண்ணிக்குள்ளே போட போகிறாங்க இந்த ஷிப்பை. இது ஒரு நிமிஷம் வேலை தான். ஆனால் இந்த 1 நிமிஷம் வேலையை பார்க்கறதுக்கு 1 லட்சம் பேர் கூடியிருக்காங்க பிஃபோர் இன்டர்நெட் எரா.
இப்போ தான் வந்து நம்ம எதாக இருந்தாலும் டிவியில் இன்டர்நெட்லலாம் பார்க்குறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, வெறுமனே ரேடியோ நியூஸ் பேப்பர் மட்டுமே வச்சு 1,00,000 பேர் ஒரு கப்பல் ஒரு நிமிஷம் தண்ணிக்குள்ள இறங்குறத பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல கூடியிருக்காங்கன்னா டைட்டானிக்கோட ஹைப் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ சொல்கிற மாதிரி டைட்டானிக்கோட பட்ஜெட் என்ன? டைட்டானிக் வந்து இன்னைக்கு இன்ஃப்ளேஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 1,640 crore ரூபீஸ்க்கு கட்டப்பட்டிருக்குது இன்னைக்கு இருக்கிற விலைக்கு. இவ்வளோ விலைக்கு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்லிமெண்ட் பில்டிங் நம்ம கட்டினோம்ல, பயங்கர விமர்சைக்குள்ள ஆச்சு. 2 பார்லிமெண்ட் பில்டிங்கை நம்ம ஒரு டைட்டானிக் கட்டுற செலவுக்கு கட்டி முடிச்சிடலாம். அவ்வளவு கிராண்டான ஒரு பர்டிகுலர் ஷிப்பு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக்கோட ஆங்கர் இருக்குள்ள நங்கூரம், அதை இழுத்துட்டு போகிறதுக்கு 20 குதிரைங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆங்கர் மட்டுமே அவ்வளோ பெருசு. டைட்டானிக் படம் இருக்குல்ல, இது டைட்டானிக் மட்டுமே ஹைப் கிடையாது. டைட்டானிக் படத்தில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம 11 டைட்டானிக் கப்பல்களே கட்டி முடிச்சிடலாம். அந்த படமும் அவ்வளோ பெரிய ஹிட்டு. சும்மா அடிஷ்னல் டிட்பிட். ஓகே, இதெல்லாம் நம்ம சொல்லி முடிச்சாச்சு. எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளே இருக்க முடியும்? இவ்வளோ பெரிய கப்பல், 5 LIC பில்டிங்கு, 42,000 ஹிப்போபோட்டமஸ் எல்லாம் சரி. அப்போ அந்த கப்பலுக்குள்ளே எத்தனை பேர் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 3,300 people கெப்பாசிட்டி அந்த கப்பலில் இருக்குது. ஆனால் அந்த இடி வாங்கின voyageல அந்த டிராவலில் பண்ணாங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 223 people. அதில் 900 people வேலை செய்கிறவங்களே, எம்ப்ளாயீஸ். யோசிச்சு பாருங்க, 2,223 people மொத்தம் டிராவல் பண்ணுறவங்க. அதில் ஆல்மோஸ்ட் 1,000 people வந்து எம்ப்ளாயீஸ் மட்டுமே. 1000 பேர்கிட்ட வந்து டைட்டானிக்கில் வேலை பார்த்துருக்கவங்க மட்டுமே. 1000 பேர் தான் டிராவலர்ஸ். யோசிச்சு பாருங்க, லிட்டரலாக ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மேட்ச் ஆகிற அளவுக்கு அந்த டைட்டானிக்கோட கெப்பாசிட்டி இருந்திருக்குது. ஓகே, டைட்டானிக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருந்துச்சு? ரேஷன் கொண்டு போகணும், ஏன்னா கடலுக்குள்ள என்டர் ஆயாச்சு, நம்ம திருப்பி வந்து எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. கரெக்டாக டைட்டானிக்குள்ள எவ்வளோ சாப்பாடு இருந்துச்சு, என்னென்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக்குள்ள 90 crore worth சப்ளைஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 40,000 முட்டைகள் மட்டுமே கொண்டு செல்லப்பட்டிருக்குது. 36,000 ஆரஞ்சஸ் கொண்டு சென்றிருக்காங்க. யூகேலேருந்து கிளம்பி யூஎஸ்க்கு போகிற ஒரு பர்டிகுலர் கப்பல், ஒரு 5-6 நாள் ஜேர்னி. இதில் வந்து 40,000 எக்கு, 36,000 ஆரஞ்சஸ். ஸோ மேக்ஸிமம் இருக்கிறதுலே பெஸ்ட் எதுவோ. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் சூப் குடிச்சு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு டெசர்ட் சாப்பிட்டோம்னா அதை 3 course மீல்னு சொல்லுவாங்க. டைட்டானிக்குள்ளே இருந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுக்கான மீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 course மீல். 100 வருஷத்துக்கு முன்னாடி 10 course மீல் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அண்ட் டைட்டானிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விம்மிங் பூல். உலகத்திலே முதல்ல வந்து கப்பலுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் இன்ட்ரடியூஸ் பண்ணது டைட்டானிக் தான் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கப்பலுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் யோசிக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்குது. யோசிச்சு பாருங்க, 111 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் போக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல RMS டைட்டானிக் நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. அந்த RMS என்னன்னா ராயல் மெயில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கொரியர் கப்பலும் கூட. டைட்டானிக்ல 3,364 லெட்டர் பேக்ஸ் வந்து கொண்டு செல்லப்பட்டுச்சு. ஒரு பேக்குக்கு 1000 லெட்டர் இருக்குன்னா கணக்கு நீங்களே போட்டுக்கோங்க, எவ்வளோ லெட்டரும் வந்து யூகேலேருந்து யூஎஸ்க்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குன்னு. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக்கில் வந்து இருந்த நிறைய பணக்காரங்க இருந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கோடி ரூபாய் டிக்கெட்னா எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அந்த டைட்டானிக்கும் இன்னைக்கு மூழ்கி போன டைட்டானுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன தெரியுமா? இப்போ மூழ்கி போன டைட்டான்கிற கம்பெனி, அந்த ஓஷன் கேட்டுங்கிற கம்பெனி, அவங்களோட தான் டைட்டான் சப்மரின். அதோட ஓனர் வந்து மிஸ்டர் ரஷ், அவரும் சேர்ந்து செத்துட்டாரு. அவரோட மனைவி வந்து இந்த டைட்டானிக்கில் மூழ்கின 2 பேரோட கிரேட் கிராண்ட் டாட்டர். எப்படி பயங்கரமா? அங்க மூழ்கினவங்களும் இப்போ மூழ்கினவரோட அந்த கம்பெனியோட மனைவி வந்து சொந்தக்காரங்க, டைரக்டா பேத்தி. எப்படி பயங்கரமா இருக்குல்ல? பட் எனிவே, இதெல்லாம் நம்ம பேசி முடிச்சாலும் தேர்ட் கிளாஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம இப்போ ஹைலைட்டாக பார்ப்போம். தேர்ட் கிளாஸ்னா இருக்கிறதுலையே எப்படி வந்து நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போகிறப்போ வந்து பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும், தென் தேர் இஸ் எக்கனாமிக் கிளாஸோ, அதே மாதிரி வந்து எப்படி ட்ரெயினில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், அப்புறம் வந்து ஜென்ரல் கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி இதுலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி தேர்ட் கிளாஸ்லேருந்து வரேன். தேர்ட் கிளாஸில் ஒரு டிக்கெட்டோட விலை 72,000 ரூபாய். இன்னைக்கு ஃப்ளைட்டுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை, யூகேலேருந்து யூஎஸ் போகிறதுக்கு, இங்கிலாந்துலேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு. இந்த 72,000 ரூபாய் செலவு பண்ணி 710 பேர் வந்து டைட்டானிக்கில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்க் பெட்ஸ். ஒரு ரூமில் 10 பேர் இருப்பாங்க, 10 பேருமே பங்க் பெட்டில் தான் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஃப்ளைட் எவ்வளவோ பெட்டர் அதுக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பாத் டப் தான் இருக்கும். 710 பேருக்கு 710 பீப்புள் தேர்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு 2 பாத் டப் தான். அதில் ஒரு பாத் டப் ஆம்பளைங்களுக்கு, இன்னொரு பாத் டப் பொம்பளைங்களுக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு விதத்தில் இருக்குது. டாய்லெட் வந்து ஷேரிங், தனியாக டாய்லெட்ஸ்லாம் கிடையாது, எல்லாருமே ஷேர்டு டாய்லெட்டில் தான் இருக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ட்ராவல் பண்ண நிறைய பேர் வந்து மைக்ரன்ஸ். அதாவது இன்னைக்கு எப்படி ஆன் சைட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அமெரிக்கா போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி அன்னைக்கு வந்து யார் யூரோப்லேருந்து கிளம்பி அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வர்க்கம் தான், உழைக்கும் வர்க்கம் தான் அதிகமாக இந்த தேர்ட் கிளாஸில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து எக்கானமி ஆஃப் ஸ்கேல், நிறைய பேருக்கு கம்மியான விலைக்கு டிக்கெட் கொடுக்கணுங்கிறதுனால 72,000 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. ஏன்னா இன் கம்பேரிசன்
இங்கே இன்ஃப்ளேஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டோட விலை 95 lakhs. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வருவோம் என்னென்ன இருக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து 324 பேர் எடுத்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து 2 பெட்ரூம், 2 வார்ட்ரோப் ரூம் அண்ட் தனியாக ஒரு பாத்ரூம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவங்களுமே டாய்லெட்டை ஷேர் பண்ணி தான் யூஸ் பண்ணும். ஏன்னு தெரியல, 111 வருஷம் முன்னாடி டாய்லெட்டிங் சிஸ்டம் எப்படின்னு தெரியல. பட் தனி பாத்ரூம், குளிக்கிறதுக்கு தனி ரூம் கொடுக்கப்பட்டிருக்குது, 2 வார்ட்ரோப் ரூம் கொடுக்கப்பட்டிருக்குது, 2 பெட்ரூம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது போக இந்த மிகப்பெரிய பணக்காரங்க தானே இந்த 1 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் எடுப்பாங்க, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு யாரையாவது கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க தங்குறதுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் ரூமும் கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூமில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஜிம் ஆக்சஸ் பண்ணலாம், ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் பண்ணலாம், ஸ்குவாஷுக்குன்னு உள்ள இண்டோர் கோர்ட் வச்சுருக்காங்க. இது போக ரீடிங் ரூம் வச்சுருக்காங்க, ஸ்மோக்கிங் ரூம் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஹீட்டட் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து எப்படி நம்ம ஊரில் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஏசி யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு ஹீட்டர் யூஸ் பண்ணாங்க. இது எலக்ட்ரிசிட்டி மூலியமாக ரன் ஆகுது. இங்கேயும் ஏசி எலக்ட்ரிசிட்டி மூலியமாக ரன் ஆகுது. பட் 111 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டைட்டானிக் கப்பல் கடலுக்கு நடுவில் வந்து எலக்ட்ரிசிட்டி மூலியமாக ரூமை ஹீட் பண்ணியிருக்காங்கிறது அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் இவ்வளவு சொல்லியிருந்தாலும் இதில் விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ரூம்னு ஒன்று வந்து வச்சிருக்காங்க. டார்க் ரூம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த டார்க் ரூம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம்ஸை வந்து டெவலப் பண்ணுறது. இன்றைக்கி நம்ம ஃபோட்டோ ஒரு ஃபோனில் எடுத்துடுறோம், பட் 111 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ கேமரா அதெல்லாம் பழைய காலத்துக்கு கரெக்டாக ஃபிலிம்ஸ் இருக்கும். அந்த ஃபில்மை வந்து ஃபோட்டோவை டெவலப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டார்க் ரூம் வேற கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் இந்த டைட்டானிக் வந்து கிளம்பி இருக்குது. இந்த டைட்டானிக்கோட முடிவில் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மர்மம், ஒரு சோகம் அப்படி கூட ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உங்களோட ஆணவத்தினாலே அழிஞ்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சோகம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக் இவங்க அட்வர்டைஸ் பண்ணப்போ டைட்டானிக் வந்து அன்சிங்கபிள்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த நம்பர்ஸ் எல்லாமே எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த நம்பர்ஸ் ஆச்சரியமாக பார்த்தோம்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் எப்படி பார்த்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ லிட்டரலாக ஒரு ஊரை வந்து கடலுக்குள்ளே உருவாக்குற ஒரு கதை தான். அப்படி உருவாக்குன டைட்டானிக் வந்து அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறப்ப தான் அன்சிங்கபிள், என்னன்னாலும் தண்ணிக்குள்ளே போகாதரா இது அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டைட்டானிக் வந்து கடைசியில் அதனால தான் லைஃப் போட்டும் கம்மியாக வச்சுருந்தாங்க. 60 லைஃப் போட் இருக்க வேண்டிய இடத்துல 20 தான் வச்சுருந்தாங்க. அதனாலே நிறைய பேர் லைஃப் போட் இல்லாமல் செத்து போனாங்க, தண்ணியில் உறைஞ்சு போய். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டானிக் வந்து இடிச்சிருச்சு. இடிச்சதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. 1 மணி நேரம் கழிச்சு அவங்க ஃபைனலி வந்து ஃபயர் கிராக்கர்ஸை வந்து வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து இன்னைக்கு பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கப்போ காமிச்சோன்னா ஒரு எமர்ஜென்சி மாதிரி வானத்தில் இருக்கும், கிட்ட இருக்கிற கப்பல்கள் யாராவது இருந்தாங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கரெக்டாக. அந்த மாதிரி டைட்டானிக்லேருந்து பஸ் பண்ணுறாங்க கிராக்கர்ஸை. இதை வந்து கிட்ட இன்னொரு கப்பல் பார்க்குறாங்க. அதுனா இன்னொரு கப்பல் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், SS கலிஃபோர்னியன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கப்பல் வந்து டைட்டானிக்கு ரொம்ப 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 கிட்ட இருந்துட்டு இருந்துச்சு அட்லாண்டிக் கடலில். இந்த கப்பல் இதை பார்த்துட்டு என்னடா வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க, ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமான்னு ஒரு டைம் யோசிக்கிறப்ப அந்த கேப்டன் வந்து சொல்லியிருக்காரு, டேய் அது என்ன கப்பல்னு தெரியுமா, டைட்டானிக். டைட்டானிக்கு என்னடா எமர்ஜென்சி, அவங்க பார்ட்டியில் வெடியை வெடிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம எப்பவும் போல கிளம்பி போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெடிகளை பார்த்து அது எமர்ஜென்சியாக இருக்கவே இருக்காது, அது பார்ட்டியாக இருக்கும்னு நினச்சிட்டு டைட்டானிக்கை தாண்டி போனாங்க. அந்த இடத்துல வேறு எந்த கப்பலாக இருந்தாலும் இல்லை டைட்டானிக் கூட அன்சிங்கபிள் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணாமல் அது ஒரு ஹம்பிளாக இருந்திருந்தாங்கன்னா மேபி இந்த SS கலிஃபோர்னியன் கிட்ட போய் இன்னும் நிறைய பேரை காப்பாற்றி இருக்க முடியும். பட் அந்த ஒரு ஆணவம், அந்த ஒரு கர்வம், எங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சதை வந்து இயற்கை வந்து டப்புன்னு தலையில் தட்டி விட்டுருச்சு. அதை இடிச்சு அந்த ஐஸ்பர்க் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் மேலே இருந்திருக்குது. 90% தண்ணி கடியில் இருந்திருக்கு. அதை நினச்சி கூட பார்க்க முடியாத சைஸு. 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இன்னமும் மனுஷன் வந்து இயற்கையை ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு அப்போ டைட்டானிக்கும் இப்போ டைட்டானும் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துட்டு இருக்குது. ஹோப் நான் ஸ்டார்டிங்கில் கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் கிடச்சிருக்குன்னு. ஏன் அதை போய் இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ், கிரேட்டஸ்ட் திங்ஸ் தட் ஹியூமன்ஸ் எவர் பில்ட் இன் 20th century. கடந்த நூற்றாண்டோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் விஷயமா இருக்கிறதுனால தான் இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை பேர் போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது உயிரே போனால் கூட பரவாயில்லன்னு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வரலாற்றில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்க முடியும்னு இருந்தா அதுக்கு என்னாலும் பரவாயில்ல, அது என் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதை நேரில் நான் பார்த்துடணும்னு ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குதுனால் அது எதா இருக்குங்கிறத, இல்லை எந்த இடமா இருக்குங்கிறத, இல்லை எந்த விஷயமா இருக்குங்கிறத, இல்லை யாராக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸைட்டிங்கான கொஸ்டினா. எனிவே, நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவும் சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.